ஜெயிலர் உன் கலெக்ஷனை விட ஜெயிலர் 2 அந்த 1000 கோடி பெஞ்ச் மார்க்கை கண்டிப்பாக தொடும் அப்படிங்கிற நம்பிக்கை நேரங்கிறத ஒட்டுமொத்த யூனிட்டுமே சொல்லியிருக்கேன். பட் இதுலேயும் மோகன்லாலும் சிவராஜ்குமாரும் பிரமாதமாக பண்ணியிருக்காங்க. இதில் இன்னும் அடிஷனலாக 4-5 பேர் உள்ளே வர்றாங்க. அப்போ இதனுடைய வெற்றி மிகப்பெரிய அளவில் போச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஜெயிலர் தீர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கும். வணக்கம் சார். வணக்கம். ஜெயிலர் 2 பற்றி நிறைய நம்ம பேசியிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஜெயிலர் 2 ஷூட்டிங் முடிஞ்சுன்னு சொல்லிட்டு அஃபீஷியலாக அனௌன்ஸ்மெண்ட் வந்துருச்சு. கேக்லாம் கட் பண்ணி முடிச்சிருக்காங்க. என்ன சிறப்பு தகவல் சார் இருக்கு? அதாவது ஒரு படத்தினுடைய ஷூட்டிங் நல்லபடியாக முடிஞ்சு இந்த பூசணிக்காய் உடைச்சு அதோட இனிமேல் படப்பிடிப்பெல்லாம் முடிஞ்சிச்சு. இனிமேல் 1 இன்ச்சு கூட பண்ண மாட்டாங்க. அது இந்த பேட்ச் ஒர்க்கு அது இதெல்லாம் ஒரு எடுப்பாங்க. அதுதான் சமீபத்தில் நடந்த விஷயம். லாஸ்ட் டைம் ஏர்போர்ட் போக கூட ரஜினி சார் இன்னும் ஷூட்டிங் முடிகிற ஸ்டேஜ் இருக்குன்னு சொன்னார் இல்லைங்களா. அது சின்ன சின்ன க்ளோஸ் அப்பு தேவையானதை மட்டும் எடுத்துருவாங்க. அது எல்லாமே டோட்டலாக முடிஞ்சுது. பூசணிக்காய்க்கு பதிலாக இங்கே கேக் வெட்டி செலிப்ரேட் பண்ணுறதுக்காக ஒரு சின்ன சேஞ்சஸ் வந்துருக்குன்னு நினைக்கிறேன் நான். இதை ஏன்னா ஒரு திருஷ்டி சுற்றுவாங்க. இவ்வளோ தூரம் இவ்வளோ பெரிய அதை பட்ஜெட்டில் உருவான படம் இத்தனை ஆர்டிஸ்ட்டு நல்லபடியாக எந்த சேதாரமும் இல்லாமல் நான் முடிந்ததுக்கான ஒரு நன்றிக்காக பூசணி எல்லாத்தையும் நிற்க வச்சு 3 சுற்றி பூசணியை உடைச்சிட்டு பண்ணுவாங்க. அப்புறம் கேக்கு வெட்டி செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. பட் அங்கே ரொம்ப சிறப்பாக இருக்குது. ரொம்ப மகிழ்ச்சிகரமாக நடந்த அதாவது ஃபினிஷிங்கான ஒரு விஷயத்தை அவங்க சொல்லியிருக்காங்க. இப்போ டப்பிங் வேலைகள் ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ ரஜினி சாருடைய டப்பிங் போர்ஷன் ஏற்கனவே ஒரு சின்ன சின்ன இதெல்லாம் முடிச்சிருக்காங்க. இப்போது அந்த ஒர்க்கு மற்ற ஆர்டிஸ்டுடைய டப்பிங்கு இது எல்லாமே முடிஞ்சோடனே டக்குன்னு அடுத்து எடிட்டிங் ஒர்க்கு போனோடனே திரும்பி அனிருத் கைக்கு போயிடும். ஃபைனலாக அனிருத் அவர் ஜெயிலர் கொண்டு எப்படி அவுட்புட் கொடுத்தான்னு தெரியும். இதுவும் நிறைய ஸ்பெஷலாக பிஜிஎம்ல ரெடி பண்ணியிருக்கிறதா சொல்கிறாங்க. அதனுடைய கண்டினியூஷன் இருக்கும். அந்த அலப்புற கலப்புறம் அதனுடைய பேஸ் கண்டினியூஷன், அந்த இன்ட்ரோல் பிளாக் மியூசிக்கு, எண்டோட தீம் மியூசிக்கு, ஓப்பனிங்கோட இது, அப்புறம் அந்த ஒரு சென்டிமெண்ட்டுக்கு ஒரு மியூசிக் ஒன்று வரும். அவருடைய பையனை காமிக்கும் போது ஒரு அம்மிங் மட்டும் வரும். அதனுடைய கண்டினியூஷன் எல்லாமே ஒரு பேக்கேஜாக வச்சு புதுசாக என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி அனிருத் ஒரு ஸ்கிரிப்ட் ஒர்க் அவர் ஒன்று பண்ணிட்டு இருக்க தகவல் வருது. ஜெயிலர் 2ல் ஓப்பனிங், இன்ட்ரோல் பிளாக், கிளைமாக்ஸ் 3மே கண்ணாப்புன்னு தெரிக்கிற அளவுக்கு பயங்கரமான ஒரு மாஸா நெல்சன் பண்ணியிருக்கிறதா ஒரு தகவல் நமக்கு வந்துட்டு இருக்காத. ஜெயிலர் 1ல் நீங்கள் பார்த்த இன்ட்ரோல் பிளாக் எப்படி நீங்கள் பிரமிச்சு போனீங்களோ ஜெயிலர் 2ல் அதை விட இருக்கும், கிளைமாக்ஸ் அதை விட இருக்கும் அப்படிங்கிற ஒரு தகவல் வந்திருக்கு. ஓவராலாக பார்க்க போனால் ஜெயிலர் 2 படம் ரஜினி சாருடைய மிகப்பெரிய எக்ஸ்பெக்டேஷன் படமாக இருக்குது. ஜெயிலர் உன் கலெக்ஷனை விட ஜெயிலர் 2 அந்த 1000 கோடி பெஞ்ச் மார்க்கை கண்டிப்பாக தொடும் அப்படிங்கிற நம்பிக்கை நேரங்கிறத ஒட்டுமொத்த யூனிட்டுமே சொல்லியிருக்கேன். ஓகே சார். அடுத்த ஒரு விஷயம் என்னன்னா, ஜெயிலர் 1ல் இறந்த வசந்த் ரவி ஜெயிலர் 2லேயும் இருக்காருங்கிற மாதிரி ஒரு தகவல் வருது. கேக் கட் பண்ணும்போது அவர்லாம் நிற்கிறாரு. ஸோ அப்படிங்கிற போது கதை என்ன மாதிரியான ஒரு ஓட்டத்தில் சார் இது நீங்கள் அதில் ஒரு ஃப்ளாஷ்பேக் நீங்கள் ஒரு 5 நிமிஷம் கிட்டத்தட்ட தான் வரும் உங்களுக்கு. முத்துவேல் மணிக்கு வர்ற கேரக்டர் வருது இல்லைங்களா. ஸோ அப்போ அந்த வில்லன்லாம் ரிவ்யூ பண்ணியிருப்பாங்க உங்களுக்கு அதை. ஸோ ஜாக்கி ஷெராப்பு இவங்கெல்லாம் வருவாங்க சில கேரக்டர்ஸ். அப்போ அந்த லிங்க் எப்படி உருவாச்சு அப்படிங்கும்போது அந்த சிலை கடத்துகிற கும்பலுக்கும் அவருக்கும் ரஜினி சாருக்கும் என்ன ஒரு சம்மந்தம், என்ன லிங்க்கு, இப்போ பாதிக்கப்பட்ட ஒரு கேங் அவருடைய பையனை எப்படி ட்விஸ்ட் பண்ணி மாத்துறான்ற அந்த ஃப்ளாஷ்பேக் ஒன்று டோட்டலாக. ஸோ இப்போ அந்த ஒரு கண்டென்ட்டுக்கு ஸோ வசந்த் ரவி தேவை. ஓகே. நீங்கள் பார்ட் 1ல் எண்டு முடிச்சிருப்பாங்க இல்லையா, அதில் மிடில் போர்ஷன் ஒன்று இருக்கு இல்லையா. ஆமாம் ஆமாம். இவர் எப்படி ஏசியாக மாறினார். ஸோ ரஜினி சார் ரிட்டையர்டு ஆஃபீஸரை காமிச்சிங்க. இதில் லைவாக கொஞ்சம் வருவார். ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் இவருடைய இந்த கேங் சிலை கடத்துகிற கும்பலை எப்படி பண்ணுறாங்கிற அந்த லைவ் ஒன்று வருது. அதை ஸோ இந்த மிடில் போர்ஷனில் வரும்போது அந்த யங் கெட்டப்பில் வரும்போது அப்போ வசந்த் ரவியும் உள்ளே வர்றார். ஸோ இப்போ அதுக்கு வேண்டிய தேவையில் எடுக்கப்பட்டதுனால தான் நீங்கள் அந்த கேக் வெட்டும்போது கூட அதை அவாய்ட் பண்ணியிருக்கலாம். நீங்கள் நினச்சிருந்தா நெல்சன் யோ வந்துடாதியா தள்ளி போயா இதில் நான் செத்து போன எங்கேயா வந்தேன்னு கேட்பாங்க அப்படின்னு நெல்சன் சொல்லியிருக்கலாம். பட் அது யாருமே பெருசாக எடுத்துக்கல. ஓகே, எப்படி இருந்தாலும் வரோன்னு ஃப்ளாஷ்பேக் லைவ் வரும்போது நீங்கள் இந்த பையன்கிட்ட வந்தேன் நாங்கள் ஸோ அவரும் நின்னது அதன் மூலியமாக என்ன வசந்த் ரவி செத்து போன வசந்த் ரவி இதில் வந்துட்டார். இதில் எப்படி அப்போ அதில் சாகலையா, சாகிறது மாதிரி இருந்ததா அப்படின்லாம் சொல்ல வர்றாங்க. பட் அந்த கேரக்டர் டெத்து என்று முடிச்சிட்டாங்க. ஃப்ளாஷ்பேக் வரும்போது தேவைப்படுது. அப்போது பையன் என்ன, மருமக என்ன, ஒய்ஃப் என்ன, இந்த சென்டிமெண்ட் எப்படி, இது எப்படி அந்த வசந்த் ரவி மாறுனாங்கிற ஒரு சீன் தேவையில்லையா நமக்கு. அதை அந்த கடத்தல் கும்பலோட எப்படி லிங்க் ஆச்சுங்கிற ஒரு மேட்ரு ஒன்று வரணும் இல்லையா. அது சம்பந்தமான காட்சியில் எடுக்கப்பட்டதா ஒரு தகவல் நமக்கு வருது. ஸோ அதனால இதுலேயும் ரொம்ப பிரமாதமாக இருக்கும். அதில் நீங்கள் பார்த்த அப்பாப்புல சென்டிமெண்டோட இதில் கொஞ்சம் சென்டிமெண்ட்ஸ் நிறையா இருக்கிற மாதிரி ஒரு தகவல் வருது. அதனால தான் கேக் வெட்டும் போது அவரு ஃப்ரேம்குள்ளே ஹாஃப் ஃப்ரேம்குள்ளே உள்ளே வந்துட்டு போயிருக்கு. ஓகே. அடுத்த விஷயம் என்னன்னா சார், கேமியோஸ்
ஜெயிலர் பொறுத்தவரை கேமியோஸ் தான் பயங்கரமா ஒர்க் அவுட் ஆயிடுச்சுங்கிற போது ஜெயிலர் 2ல நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ற எல்லா கேமியோஸும் இருக்கும். ஸோ அதோட பிளேஸ்மெண்ட்லாம் எப்படி இருக்குங்கிற மாதிரியான தகவல் சார் வந்துருக்கு. அதான் சொன்னேன் இல்லையா, இப்போ நமக்கு வந்து இந்த ஃப்ளாஷ்பேக் மேட்ருக்குள்ளே போகும்போது சின்ன வயசில் இருந்தார். இங்கேயும் வந்து மோகன்லால் இருக்காரு, சிவராஜ்குமார் இருக்காங்க. அவங்களும் யங் கெட்டப்பில் வர்றது மாதிரியான ஒரு மேட்ரு தான் வந்திருக்காது. அதில் கொஞ்சம் இந்த ஒயிட்டில் அது இந்த வர்ற மாதிரி இந்த ஃபங்க் ஸ்டைல் வைக்கும்போது இதில் டோட்டலாக மோகன்லாலே ஒரு யங் விளங்கும்போது இந்த கேமியை வந்து ரொம்ப பரபரப்பாக பேசப்பட்டு இன்னும் கொஞ்சம் வந்து அதில் கம்மியாக இருக்கும், இது கொஞ்சம் எக்ஸ்டென்ஷன் பண்ணுறது மாதிரியான ஒரு தகவலும் வந்திருக்காது. ஸோ ஏகப்பட்ட ஆர்டிஸ்ட் இருக்காங்க. எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா அந்த அந்த பிளேஸ்மெண்ட் ஸ்பேஸ் எல்லாத்தையுமே கொடுத்துருக்காரு. இந்த ஸ்க்ரீன் பிளே அப்படி நெல்சன் வந்து பக்கா பிளான் பண்ணியிருக்காங்க. 4 சீன் வந்தாலும் நச்சுன்னு இருக்கும் உங்களுக்கு. எப்படி அதில் மோகன்லால் சொல்கிறதுல கிளாப்ஸ் வாங்கினார். கிளைமாக்ஸில் ரஜினி சார் அந்த வில்லன் கிளம்புது பேசும்போது வீட்டில் சிவராஜ்குமார் வருவாங்க, இந்த ரோட்டில் வந்து மோகன்லால் நிற்பார் அந்த லாரியை பிளாஸ்ட் பண்ணுறது. அந்த சாங்க்கு இவங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அப்போ இவர் ரஜினி சாரை பொறுத்த மட்டும் ஈக்குவல் ஸ்ட்ரென்த் நமக்கு வேண்டும், மற்ற ஆர்டிஸ்ட்டுக்கு கொடுத்தாகணும் அப்படிங்கிற கண்ணும் கருத்துமாக இருக்கிறவர். ஏன்னா எல்லா பேருமே அந்தந்த லாங்குவேஜில் சூப்பர் ஸ்டார். கண்டிப்பாக. அப்போ கூட்டு வந்து நம்ம வந்து நமக்காக வரக்கூடிய நம்மளுடைய நண்பர்களை வந்து டேமேஜ் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாக ரஜினி சார் இருப்பார். பட் இதுலேயும் மோகன்லாலும் சிவராஜ்குமாரும் பிரமாதமாக பண்ணியிருக்காங்க. இதில் இன்னும் அடிஷனலாக ஸோ 4-5 பேர் உள்ளே வர்றாங்க. அதில் இந்த ரஜினி சாருடைய மிக நெருங்கிய நண்பர் மிதுன் சக்கரவர்த்தி, ஒரு காலத்தில் டிஸ்கோ டான்ஸர். அவர் ஊட்டியிலலாம் மிகப்பெரிய கெஸ்ட் ஹவுஸே இருக்குது. அவர் ரெஸ்ட் எடுக்கணும்னா குழுமநாளி போகலாம் இல்லையா, அவர் நேராக ஊட்டி தான் வருவார். ஓகே. ஊட்டியில் மிதுன் சக்கரவர்த்தி பேலஸ்னே ஒன்று இருக்குது உங்களுக்கு. அதை ஸோ அவருடைய நண்பர் அதில் பண்ணியிருக்காரு. வித்யா பாலன், நம்ம இந்த தமிழ்நாட்டை சேர்ந்த நடிகை. அவங்க இங்கே சரியான ரெஸ்பான்ஸ் கிடையாது, ஹிந்தி போனாங்க, அங்கே கொடி கட்டி பிறந்தாங்க, அவர்கள் வர்றாங்க. அப்புறம் விஜய் சேதுபதி ஸோ உள்ளே வந்திருக்காரு அதில். அப்புறம் சுராஜ், இப்போ யூத்தில் அந்த பையனோட அப்பா, கென்னோட அப்பா பண்ணியிருப்பார், அந்த சுராஜ் உள்ளே வந்திருக்காரு. பிரமாதமான ஒரு ரோலாம். ரஜினி சாரோட சும்மா நின்றுட்டு போனால் போகணும்னு சொல்லி வந்து எனக்கு ஒரு நல்ல ரோல் கொடுத்துருக்காங்க அப்படின்ற விஷயத்த அவர் சொல்கிறாரு. ஸோ அதனால் ஏகப்பட்ட பேர் வந்திருக்காங்க. குறிப்பாக எஸ்ஜே சூர்யா, அது சொல்லியே தீரணும். இந்த கேங்கோடைய எண்டில் நீங்கள் வர்மா கேரக்டரை முடிச்சிருப்பாங்க, லீடர்ஷிப்பாக எஸ்ஜே சூர்யா உள்ளே வர்றாரு. அதை ஸோ அவரும் ரஜினி சாரும் மோதுற சீன்லாம் அவ்வளோ கிளாஸாக இருக்கான். அதை எஸ்ஜே சூர்யா எதிர்பார்க்கலையா, கொஞ்சம் அவருக்கு வந்து ஒரு மாதிரி நர்வஸ் ஆகி ரஜினி சார் முன்னாடி நம்ம பார்த்து பண்ண போகும்போது. ஏன்னா ரஜினி சார் வந்து எஸ்ஜே சூர்யா ரொம்ப ரொம்ப அவருடைய நடிப்பை பாராட்டினவர். வில்லனில் கலக்கிக்கிட்டே இருக்காரு. நடிகை வேலுக்கு அப்புறம் எனக்கு வந்து எஸ்ஜே சூர்யா நடிகைன்ற பட்டம் அவர் கொடுக்கலாம் ரஜினி சார் சொன்ன விஷயம். அப்போ எஸ்ஜே சூர்யா அவர்களுக்கு வந்து ரஜினி சார் மேலே மிகப்பெரிய ஒரு மரியாதையும் இது இருக்குது. அவர் படத்தில் இவ்வளோ பெரிய ஒரு ரோல் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதுக்கு ரொம்ப. ஸோ அந்த காம்பினேஷன் பிரமாதம் வந்திருக்கிறதா ஒரு தகவல். டோட்டலாக ஓவரால் படம் ஜெயிலர் 2 பிரமாதமாக வந்திருக்கிறதா ஒரு தகவல் நமக்கு வந்தாச்சு. டபுள் பாசிட்டிவ் இந்த ரஷ் பாத்திரவில் வந்து நமக்கு சொன்ன ஒரு தகவல். இனி அனிருத் கையில் வெளில வந்ததுக்கப்புறம் ஆரோட பார்க்கும்போது ஒரு ரேஞ்சே கலரே வேறு மாதிரி இருக்கும். சுருக்கமாக சொல்ல போனால் ரஜினி சாருடைய ஹிஸ்ட்ரியில் வந்து 2.0 இருக்குது, ஜெயிலர் 1 இருக்குது, கூலி இருக்குது. இது 3மே கிராஸ் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 1000 கோடி அடிக்கணும் வாய்ப்புகள் ஜெயிலர் 2ல இருக்குது. அந்த மாதிரி கதைக்களத்தோட ஒரு சென்டிமெண்ட்டோட ஆக்ஷனோட ஒரு பவர்ஃபுல் பேக்கேஜாக நெல்சன் பண்ணியிருந்த ஒரு தகவல் நமக்கு வந்துருக்கு. ஏன்னா சார் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜெயிலர் 1 எடுக்கும்போது அவங்க ஜெயிலர் 2க்கு பிளான் பண்ணியிருக்க மாட்டாங்க. அதோட வெற்றி தான் ஜெயிலர் 2க்கு போயிருக்கு. கண்டிப்பாக ஜெயிலர் 2ஓட வெற்றி ஜெயிலர் 3 எடுத்துகிட்டு வருமா சொல்ல முடியாது. ஏன்னா அந்த லைனப்பில் நீங்கள் வரும்போது கதை தானே உங்களுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு டாட்டை வச்சுட்டு தான் நம்ம ஒன்லைன் ரெடி பண்ணி அதை தான் என்லார்ஜ் பண்ணி ஸ்க்ரீன் ப்ளே பண்ணுவோம். ஒரு 70 சீன் ரெடி பண்ணுவோம். அப்போ ஜெயிலர் 1 சக்ஸஸ், அதில் ரிட்டையர்ட் ஆஃபீஸர் பையன் நேர்மையாக இருக்குன்னு ஆசைப்படுறாரு. அந்த பையன் அதாவது இந்த என்ன சொல்கிறதுனா சிலை கடத்தல் கும்பலில் போய் சேர்ந்து தப்பான வழியில் போகிறாரு. கடைசியாக திருந்துறதுக்கு வாய்ப்பு கொடுக்குறாரு, திறந்த மாட்டேன்னு போட்டு தள்ளிடுறாரு. இது எண்டு. பட் அதனோட படத்தினுடைய மிகப்பெரிய ஒரு வெற்றி ஒன்று இருக்கு இல்லைங்களா. அப்போ இதனுடைய பார்ட்டை கொண்டு தான் எப்படி இருக்குன்னு ஐடியா வருது, பார்ட் 2. அப்போ அதுக்குள்ளே அந்த கதையை மாற்றுவாங்க. அது வந்து ஒரு டெக்னிக்கல் ஒரு டைரக்டருடைய டேலண்ட் தான். நீங்கள் ஒரு ஸ்கிரிப்டை எப்படினாலும் உருவாக்கலாம். நம்ம நீங்கள் சொன்ன மாதிரி ஜெயிலர் 2 உருவாகிடுச்சு. ஜெயிலர் 1ஓட ஜெயிலர் 2 பிரமாதமாக இருக்குன்றாங்க. ரஜினி சாரே மிரண்டு போயிட்டாரா பார்த்துட்டு, ரஷ் பார்த்துட்டு பிரமாதமாக இருக்குது. ஜெயிலர் 1 அப்படி இருந்து பார்த்தா இது அதோட அதிகமாக இருக்குது நெல்சன் கொடுத்து சொல்லிக்கிறேன். அப்போ இதனுடைய வெற்றி மிகப்பெரிய அளவில் போச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஜெயிலர் 3 அதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இப்போ எண்டு இதில் எப்படி கொண்டு போய் முடிக்கிறாரு நமக்கு தெரியல. தெரியும் போது பார்த்தீங்கன்னா அந்த சீரியல் பிரகாரம் பார்த்தீங்கன்னா ரஜினி சாரோட இந்த முத்துவேல் மாணிக்கம் இந்த கேரக்டர் மட்டும் எடுத்துக்கிட்டு ஜெயிலர் 3 கூட உருவாக்கலாம். நீங்கள் அது ஒரு சீரியலாக கொண்டு போய் நீங்கள் கொண்டு போகலாம். நம்ம அது பிரான்ச்சஸ் மாதிரி நிறைய கதைக்களத்தை உருவாக்கலாம். பட் பார்ப்போம். அந்த 1 வெற்றியினுடைய தொடர்ச்சி 2 பண்ணியிருக்காங்க.
2னுடைய மிகப்பெரிய ஒரு வெற்றி வரும்போது ஆட்டோமேட்டிக்காக 174 வந்து நெல்சன் ரஜினி கமல் வச்சு பண்ணுறாரு. அது முடிஞ்சதுக்கு பிறகு ஜெயில் எடுத்து கதை ரெடி பண்ணாங்கன்னா கண்டிப்பாக அந்த வாய்ப்புகள் நிறையா இருக்கும். ஓகே சார். எனக்கு இன்னொரு கேள்வி என்னன்னா சார், தமிழ் சினிமாவில் பார்ட் 2 எடுத்து நிறைய படங்களை ஓட விடாமல் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி ஆயிடக்கூடாதுங்கிற எண்ணம் எல்லாருக்குள்ளேயுமே இருக்கும். இதுவரை பார்ட் 2 படங்கள் நம்மளை ரொம்ப சோதிக்க தான் செஞ்சிருக்கு. அப்படி எந்த ஒரு சூழல்லையும் கொண்டு போய் விட்டுற மாட்டார்ல சார்? இல்லை, நமக்கு அதை இதை கம்பேர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். நம்ம எல்லாமே கதை ரொம்ப முக்கியம். நீங்கள் பார்ட் 2ல வந்து ரொம்ப அசால்ட்டாக சாதாரணமாக எடுத்துக்கொள்ளப்பட்ட கதைகள் நிறையா இருக்குது. ஆனால் இதில் ரொம்ப மாறுதல் வந்து சிங்கம் 1 சிங்கம் 2லாம் திரிக்கிறது மாதிரி இருக்கும் உங்களுக்கு. அது இப்போ ரஜினி சாரே பார்ட் 2க்குள்ள உடன்பாடு கிடையாது. ஏன்னா அதனோட இம்ப்ரெஷனே வேற. நீங்கள் திரும்பி அந்த காலத்தை நீங்கள் கொண்டு வந்து பண்ணணுங்கிறது கஷ்டம். இப்போ பாஷாவே அதுதான் ரொம்ப விரும்பினாங்க. இப்போ பாஷாவில் மெயினாக வந்து மாணிக் பாஷாவும் அண்டு மார்க் ஆண்டனியும் தான் பவர்ஃபுல் ரோல். இப்போ மார்க் ஆண்டனியை சாகடிச்சிட்டீங்க நீங்கள் பாஷாவில். இப்போ 2 எடுக்கும்போது அந்த கேரக்டர் யார் வருவா? யார் வந்தாலுமே மக்கள் மனசில் ரகுவரன் மட்டும் தான் நிற்பார், மார்க் ஆண்டனி. அப்போ நீங்கள் இந்த பாஷாக்கு ஈக்குவலாக ஒரு கேரக்டர் வேணும். அப்படியே ரகுவரன் உயிரோடு இருந்தால் கூட அன்னைக்கு இருந்த களம், அந்த ஸ்பீடு, அந்த மூமெண்ட் வேற. இன்னைக்கு அதே அது வருமாங்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இப்போ ஜெயிலர் 2 ஒன்றில் இப்போ அதை 2023 ரிலீஸ் ஆச்சு. ஸோ 1.5 வருஷ கேப்பில் உடனடி எடுக்கப்பட்ட படம். அதனால் கண்டினியூஷன் இருக்கும். இல்லை பார்ட் 2ங்கிறது வந்து உங்களுக்கு நிறைய வெற்றிகள் இருக்குது. ஆனால் கதைக்களம் சுமார் இருந்தனால தோல்விகள் நிறைய சந்தித்த படங்களும் இருக்குது. அது உண்மைதான், மறுக்க முடியாது. பட் கதை தான் ரொம்ப முக்கியம். நீங்கள் பார்ட் 1 எடுத்தாலும் 2 எடுத்தாலும் 3 எடுத்தாலும் கதை ரொம்ப முக்கியம். சிங்கம் 1 நினச்சி 3 சுமாராக தானே இருந்துச்சு. கதைகள் நீங்கள் மாற்றுனீங்க. நீங்கள் அந்த நேரேஷனில் ஒரு நல்ல டெம்ப்ளேஷனோட, ஒரு நல்ல சென்டிமெண்ட்டோட, ஹியூமர்ஸோட நீங்கள் ஒரு படம் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக வெற்றி பெறும். இந்த ஜெயிலர் 2 அதை விட தாறுமாறாக வந்திருக்கதா ஒரு தகவல். ஓகே சார். இந்த நெல்சனோட கம்போர்ட் ஜோனே இந்த டார்க் காமெடி தான். ஸோ அதெல்லாம் இதில் எதிர்பார்க்கலாமா சார்? டார்க் காமெடி ரொம்ப அதிகமாகவே இருக்கான் படத்தில். ரஜினி சார் ஜெயிலர் 1 அதிகமாக இருக்கு. ஆனால் ஜெயிலர் 1 காமெடி பண்ண கொடுத்தோம்னா சிரிக்காமல் ஒரு காமெடி சொல்லிட்டு போகிறீங்க, நான் நடிக்கிறேன் என்னன்னே எனக்கு புரியலன்னு ரஜினி சார் சொன்னார். தியேட்டரில் பார்க்கும்போது உளுந்து உளுந்து அப்படி சிரிச்சாங்க மேடம். ஸோ அது மாதிரி டார்க் காமெடி இதில் நிறைய இருக்கிறதா ஒரு தகவல் வருது. நீ சொல்ல நெல்சன் அனிருத் சேர்ந்தா டார்க் காமெடி பஞ்சமே கிடையாது. 174 ப்ரொமோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. அவ்வளோ பெரிய இதில் டார்க் காமெடியோட லைட்டாக வந்து எண்டு முடிச்சிருப்பாரு ப்ரொமோ ரஜினி கமலை வச்சு. இந்த படத்தில் டார்க் காமெடி ஹெவியாக இருக்கிறதா ஒரு தகவல் இருக்குது. நல்லாவும் இருக்கான், சிறப்பாகவும் இருக்கான். அப்புறம் ஓடிடியில் திரும்ப ரெக்கார்ட் பிரேக் பண்ணியிருக்கு ஜெயிலர் 2 அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்கிறாங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? 160 crores வந்து 160 கோடிக்கு வந்து பிஸ்னஸ் பண்ணியிருக்காங்க. இது உண்மையிலேயே மிகப்பெரிய ஒரு ரெக்கார்ட் பிரேக் தான். அவருடைய ரெக்கார்டை அவர் தான் உடைச்சிக்கிட்டே இருக்கார். ரஜினி சார் ரெக்கார்டை ரஜினி சார் தான் உடைக்கிறார், வேற யாரும் உடைக்க முடியல. இப்போ இவருடைய முந்தைய படங்கள் 3 படம் சொன்னேன் நான். 2.0, ஜெயிலர் 1, கூலி சொன்னேன். இந்த 3 ரெக்கார்டையுமே பார்த்தீங்கன்னா ஜெயிலர் 2 கண்டிப்பாக உடைக்கும். ஓகே. இந்த ரெக்கார்டு வந்து உடைக்கிறதுல வந்து அவர் தான் ஒரு கிங் மேக்கராக இருக்காரு. கிரியேட் பண்ணுறதும் அவர் தான், உடைக்கிறது அவர், உருவாக்குறதும் அவர் தான். அந்த உருவாக்குறதை உடைச்சிட்டு அடுத்து உருவாக்குறதும் அவராக தான் இருக்கார் அதில். ஸோ அதனால் அது வசூல் சாதனையில் வந்து அதனால தாங்க சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிற அந்த ஒரு பட்டம் வந்ததே வந்து தயாரிப்பாளர்களுக்கு நஷ்டத்தை தராத ஒரு நடிகர். நஷ்டம் சில படங்கள் இருந்தால் கூட, படம் வந்து சுமாராக போனால் கூட வசூல் அந்த படத்துக்கு கலைக்கிருக்கும். அதாவது அம்மா கிரியேஷன் சிவா அவர்கள் ஒரு மேட்டரில் சொல்லியிருப்பாங்க, 95% வந்து தயாரிப்பாளருடைய வாழ்க்கை சிறப்பு ரஜினி சாரோட படங்கள் பண்ணால் போதும், நஷ்டமே அடையாது, அதனால சூப்பர் ஸ்டார் இருக்காரு அப்படின்னு சிவா அவர்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் இந்த ஓடிடி பிஸ்னஸ் கூட பார்த்தீங்கன்னா 160 கோடிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது, மிகப்பெரிய பிஸ்னஸ். அந்தளவுக்கு படம் இருக்குன்ற நம்பிக்கையில் அவங்க வாங்கியிருக்காங்க. அந்த நம்பிக்கையில் இருக்கிறதுனால தான் இவர்கள் இந்த படத்தினுடைய குவாலிட்டி இருக்கிறனால தான் அதிக பணையனே வந்து விலைக்கு சன் நெட்வொர்க்கு விற்றுருக்காங்க. சுமாராக இருந்தால் அவங்களும் விற்க மாட்டாங்க, தெரியும் ஐயோ இவ்வளோ வேண்டாம், விற்றுட்டு நாளைக்கு கேள்வி வந்து என்ன பண்ண முடியுன்ட்டு. ஸோ அதனால் படம் சிறப்பாக இருக்கிறனால தான் இந்தளவுக்கு பிஸ்னஸ் போயிருக்கு. வசூலையும் மிகப்பெரிய ரெக்கார்டை ஏற்படுத்துங்கிறது தான் நான் நினைக்கிறேன். ஓகே சார், நிறைய தகவலை பயந்துக்கிட்டீங்க, ரொம்ப நன்றி சார். நன்றி.